முக்கிய செய்திகள். அமெரிக்காவிடம் விவசாயிகள் தொழில்துறையினர் நலனை விட்டுக் கொடுக்க முடியாது என மோடி பேச்சு. சுதேசி பொருட்களை விற்பனை செய்யுமாறு வணிகர்களுக்கு வேண்டுகோள். பொய் வழக்கு பதிவு செய்த அமைச்சருக்கு எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை? பதவி பறிப்பு மசோதா குறித்து அமித்ஷாவுக்கு கெஜ்ரிவால் கேள்வி. வணக்கம். இந்தியாவுக்கு எவ்வளவு பொருளாதார நெருக்கடி தந்தாலும் விவசாயிகள் மற்றும் சிறு தொழில் துறையினரின் நலன்களை விட்டுக் கொடுக்க முடியாது என பிரதமர் திரு மோடி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். உக்ரைன் போர் 3 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடரும் நிலையில் ரஷ்யாவிடமிருந்து இந்தியாவும் சீனாவும் எண்ணெய் வாங்குவதன் மூலம் போருக்கு மறைமுகமாக ஆதரவு தருவதாக அமெரிக்கா குற்றம் சாட்டி வருகிறது. இந்நிலையில் இந்தியாவுக்கு அமெரிக்கா விதித்த 50% இறக்குமதி வரி நாளை முதல் அமலுக்கு வர உள்ளது. ரஷ்யாவுக்கு அழுத்தம் கொடுக்கவே இந்திய நிறுவனங்களுக்கு கூடுதல் வரி விதிக்கப்பட்டதாக துணை அதிபர் ஜே.டி. வான்ஸ் பகிரங்கமாக கூறியுள்ளார். இதனிடையே குஜராத் அகமதாபாத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய பிரதமர் திரு மோடி குடிமக்களின் நலனே தனக்கு முக்கியம் என்றும் விவசாயிகள், கால்நடை வளர்ப்போர் மற்றும் சிறு தொழில் முனைவோர் நலனை விட்டுக் கொடுக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்றும் அவர் உறுதிபட தெரிவித்தார். தீபாவளி, நவராத்திரி போன்ற பண்டிகை காலம் நெருங்கியுள்ள சூழலில் வியாபாரிகள் தங்கள் கடைகள் மற்றும் வர்த்தக நிறுவனங்களுக்கு வெளியே சுதேசி பொருட்களையே விற்பனை செய்வோம் என்று பெரிதாக போர்டு வைக்கும்படி திரு மோடி கேட்டுக்கொண்டார். दुकानदार भाई बहनों को कहना चाहता हूं, व्यापारियों से कहना चाहता हूं, इस देश को आगे बढ़ाने में आप बहुत बड़ा योगदान कर सकते हैं. आप तय कर लीजिए, विदेशी माल नहीं बेचेंगे और बड़े गर्व के साथ बोर्ड लगाइए कि मेरे यहां स्वदेशी बिकता है. மேலும் இன்றைய உலகில் பொருளாதார நலன் சார்ந்து பல்வேறு நாடுகள் அரசியல் முடிவுகளை எடுத்து வருவதாகவும் அதேபோல் இந்தியாவும் மக்கள் நலன் சார்ந்தே முடிவுகளை எடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்தியாவில் நாச வேலைகளில் ஈடுபடும் தீவிரவாதிகளையும் அவர்களது எஜமானர்களையும் எல்லை தாண்டியும் தாக்கி அழிப்போம் என்பதை ஆபரேஷன் சிந்தூர் உலகிற்கு உணர்த்தியுள்ளது என்றும் பிரதமர் திரு மோடி குறிப்பிட்டார். இதனிடையே வாஷிங்டனில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க அதிபர் டிரம்ப் வர்த்தகத்தை காரணம் காட்டி இந்தியா, பாகிஸ்தான் இடையிலான அணு ஆயுத போரை தானே தடுத்து நிறுத்தியதாக மீண்டும் கூறியிருப்பது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லியில் பணியாளர் தேர்வாணையத்தின் தேர்வர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தியதற்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்துள்ளார். டெல்லி ராம்லீலா மைதானத்தில் ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் தேர்வுகளில் முறைகேடுகள் நடைபெறுவதாக குற்றம் சாட்டி 1000க்கும் மேற்பட்ட தேர்வர்கள் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் திடீரென நள்ளிரவில் போராட்டம் நடத்தியவர்களை கலைக்க முயன்ற போலீசார் அவர்கள் மீது தடியடி நடத்தியதுடன் அனைவரையும் கைது செய்தனர். போலீசாரின் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி அமைதியாக போராடிய தேர்வர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மீது மிருகத்தனமான தாக்குதல் நடத்தப்பட்டது வெட்கக்கேடானது, கோழைத்தனமானது என்று எக்ஸ் வலைதள பதிவில் விமர்சித்துள்ளார். உரிமைகளுக்காக போராடுவோர் மீது தடியடி நடத்துவதுதான் அவர்களுக்கான நீதியா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். நாட்டின் இளைஞர்கள் பற்றியோ அவர்களின் எதிர்காலம் பற்றியோ மத்திய பாஜக அரசுக்கு கவலை இல்லை என்பது தெளிவாகியுள்ளதாகவும் திரு ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். முதலில் வாக்குகளை திருடிய பாஜக அரசு பின்னர் தேர்வு மற்றும் அரசு வேலைகளை திருடியதோடு மக்களின் உரிமைகளையும் குரல்களையும் நசுக்குவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இளைஞர்கள், ஏழைகள், பட்டியலின, சிறுபான்மையின மக்களின் வாக்குகள் பாஜகவுக்கு தேவையில்லை என்பதால் அவர்களின் கோரிக்கைகளுக்கு பாஜக அரசு முக்கியத்துவம் கொடுக்காது என்றும் அதை எதிர்த்து நாம் போராட வேண்டும் என்றும் திரு ராகுல் காந்தி தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் காலை உணவு திட்டம் செயல்படுத்துவது குறித்து கற்றறிந்து பஞ்சாபிலும் தொடங்குவதற்கான முயற்சியில் ஈடுபடுவோம் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு பகவந்த் மான் தெரிவித்துள்ளார். 2022ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் 15ஆம் தேதி நாட்டிலேயே முதல் முறையாக முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டது. இதை தெலங்கானா உள்ளிட்ட பிற மாநிலங்கள் செயல்படுத்திய நிலையில் பிரிட்டன், கனடா, இலங்கை போன்ற வெளிநாடுகளும் இதை முன்மாதிரியாக கொண்டு தங்கள் நாட்டில் இத்தகைய திட்டத்தை செயல்படுத்தியுள்ளன. இந்நிலையில் இந்த திட்டத்தின் நகர்ப்புற அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கான விரிவாக்கத்தை சென்னை மயிலாப்பூர் புனித சூசைய பஞ்சாப் முதலமைச்சர் திரு பகவந்த் மான் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கல்வி, சுகாதாரம் மற்றும் உள்கட்டமைப்பில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு சிறந்த மாநிலமாக உள்ளதாக பாராட்டினார். अभी हमारे यहाँ मिड डे मील है, तो मैं कल सीख के जाऊंगा, तो हो सकता है कि हम भी यहाँ से सीख के वहाँ लागू कर दें. தமிழ்நாட்டில் காலை உணவு திட்டத்தால் ஏற்கனவே 34,987 தொடக்கப் பள்ளிகளில் 17,53,000 பள்ளி மாணவர்கள் பயன்பெற்று வரும் நிலையில் இந்த விரிவாக்கத்தின் மூலம் 2,429 பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை மேலும் 3,06,000 மாணவர்கள் கூடுதலாக பயனடைவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.
ஒருவர் மீது பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் சிறையில் அடைக்கப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டால் அவர் மீது பொய் வழக்கு பதிவு செய்த அமைச்சருக்கு எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை என உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவுக்கு டெல்லி முன்னாள் முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் கேள்வி எழுப்பியுள்ளார். அமைச்சர்கள், மாநில முதலமைச்சர்கள் மற்றும் பிரதமரின் பதவி பறிப்பு மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் அதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, சிறிய குற்றங்களுக்கு இந்த மசோதா பொருந்தாது. 5 வருடங்களுக்கு மேல் சிறை தண்டனை விதிக்கப்பட வாய்ப்பு கொண்ட ஒரு வழக்கில் ஒருவர் சிறைக்கு சென்று 30 நாட்களில் ஜாமீன் கிடைக்கவில்லை என்றால் அவர் பதவியை விட்டு வெளியேற வேண்டியிருக்கும் என்று கூறினார். ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளான அல்லது 5 வருடங்களுக்கு மேல் சிறை தண்டனை பெற்ற அமைச்சரோ, முதலமைச்சரோ, பிரதமரோ சிறையில் இருந்து கொண்டே அரசாங்கத்தை நடத்துவது எந்த அளவுக்கு நியாயம் என்றும் திரு கெஜ்ரிவாலை அவர் மறைமுகமாக சாடியிருந்தார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக தனது எக்ஸ் பக்கத்தில் திரு கெஜ்ரிவால் அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்பியுள்ளார். கடுமையான குற்றச் செயல்களில் ஈடுபட்ட குற்றவாளிகளை தனது கட்சியில் சேர்த்துக் கொண்டு அவர்களின் அனைத்து வழக்குகளையும் ரத்து செய்து அவர்களை அமைச்சராகவோ, துணை முதலமைச்சராகவோ அல்லது முதலமைச்சராகவோ ஆக்கினால் அத்தகைய அமைச்சரோ பிரதமரோ தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டுமா? அவருக்கு எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்க வேண்டும் என வினவியுள்ளார். ஒருவர் மீது பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் சிறையில் அடைக்கப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டால் அவர் மீது பொய் வழக்கு பதிவு செய்த அமைச்சருக்கு எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்றும் திரு கெஜ்ரிவால் கேள்வி எழுப்பியுள்ளார். சிறையில் இருந்தபடியே அரசாங்கத்தை நடத்தினாலும் அதன் செயல்பாடுகள் சிறப்பாக இருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ள திரு கெஜ்ரிவால், அரசியல் சதித்திட்டத்தின் ஒரு பகுதியாக என்னை பொய் வழக்கில் சிக்க வைத்து மத்திய அரசு என்னை சிறைக்கு அனுப்பிய போது 160 நாட்கள் சிறையில் இருந்தபடியே சிறப்பான முறையில் அரசு இயந்திரத்தை நடத்தியதாகவும் அவர் பதிவிட்டுள்ளார். கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியில் நிறைவுற்ற பல்வேறு திட்டப்பணிகளை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் பொதுமக்களுக்கு அர்ப்பணித்தார். அங்குள்ள GKM காலனி பகுதியில் 7 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சிறு விளையாட்டரங்கை நேற்று அவர் திறந்து வைத்தார். இதில் 2 பேட்மிண்டன் அரங்குகள் மற்றும் நீச்சல் குளம் அமைக்கப்பட்டுள்ளது. 74 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நவீன உபகரணங்களுடன் கூடிய பெண்கள் உடற்பயிற்சி மையத்தையும் ஸ்மார்ட் வாட்டர் ATM இயந்திரத்தையும் திரு ஸ்டாலின் திறந்து வைத்தார். இதேபோன்று 6 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள திருவிக நகர் பேருந்து நிலையத்தையும் அவர் திறந்து வைத்தார். இந்த பேருந்து நிலையம் சர்வதேச தரத்தில் இருப்பதாக பயணிகள் நிகழ்ச்சியுடன் கூறினர். ஃபாரின்ல அப்படி இருக்கு இப்படி இருக்குன்றோம், இங்கே ஃபாரினாவே ஆக்கிட்டாரு. ரொம்ப அழகாக இருக்கு. ஒவ்வொரு இடமும் வந்து ரசிக்கிற மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி சாதாரணமாக தான் இருந்தது. அப்போ இவ்வளோ அழகாக வரும் நாங்கள் நினைக்கல. பயணிகள் தங்குற இடம், ஒப்பனை அறம், ATM எல்லாமே பக்கா சூப்பராக இருக்குது. இதை நாங்கள் நினச்சே பார்க்கல, எங்கள் ஊரில் இவ்வளோ அழகாக செய்வாருன்னு. இது நம்ம ஊரா இது வெளிநாடான்னு எனக்கு தெரியல. இதற்கு முன்னாடி ரொம்ப பழைய பஸ் ஸ்டாண்டாக இருந்தது. பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே தண்ணிலாம் தேங்கி இருந்தது. ஆனால் இப்போ ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த மகளிருக்காக இந்த பஸ் வசதி, மகளிர் இப்போ அந்த பஸ்ஸில் எவ்வளோ சந்தோஷமாக போனாங்கன்றத நாங்கள் பார்த்தோம். இது 5 ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிற மாதிரி இருக்குங்க. இதை மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. இப்போ பார்க்கும்போது சந்தோஷத்தில் என்ன பேசுறதுன்னே எங்களுக்கு தெரியல. கொளத்தூர் ஜெகநாதன் சாலையில் உள்ள பெரியார் நகர் பேருந்து நிலையத்தையும் திறந்து வைத்த முதலமைச்சர் அங்கு புதிய 248 மகளிர் விடியல் பேருந்துகளின் இயக்கத்தையும் தொடங்கி வைத்தார். பின்னர் பெரம்பூர் பேப்பர் மில் சாலையில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் கட்டப்பட்டுள்ள ராஜா தோட்டம் புதிய குடியிருப்புகளை திறந்து வைத்த திரு ஸ்டாலின் பயனாளர்களுக்கு வீட்டிற்கான ஆணையை வழங்கினார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த 2 ஆசிரியர்கள் உட்பட நாடு முழுவதும் 45 ஆசிரியர்களுக்கு தேசிய நல்லாசிரியர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணனின் பிறந்த நாளான செப்டம்பர் 5ஆம் தேதி தேசிய ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி மத்திய அரசு நாட்டின் சிறந்த ஆசிரியர்களை தேர்வு செய்து தேசிய நல்லாசிரியர் விருதை வழங்கி கௌரவிக்கிறது. அந்த வகையில் இந்த ஆண்டிற்கான தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்வான 45 ஆசிரியர்கள் கொண்ட பட்டியலை மத்திய கல்வி அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. அதில் தமிழகத்தைச் சேர்ந்த 2வரும், புதுச்சேரியை சேர்ந்த 1வரும் தேர்வாகியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் உள்ள பாரதியார் நூற்றாண்டு அரசு மகளிர் உயர்நிலைப்பள்ளி ஆசிரியை திருமதி விஜயலட்சுமி மற்றும் சென்னை மயிலாப்பூர் PS சீனியர் செகண்டரி பள்ளி முதல்வர் திருமதி ரேவதி பரமேஸ்வரன் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். விருது கிடைத்திருப்பது குறித்து மகிழ்ச்சி வெளியிட்ட அவர்கள் தேசிய அங்கீகாரம் இன்னும் தங்களை ஊக்குவிக்கும் என்று கூறினர்.
அந்த காலத்து மாதிரி வெறும் பிளாக் போர்டில் கணக்கு போட்டு சொல்லிக் கொடுத்தா இந்த காலத்து பசங்களை ரீச் அவுட் பண்ண முடியாது. இந்த காலத்து பசங்களுக்கு நிறைய டெக்னாலஜி அவளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். எல்லா குழந்தைகளுக்குமே நம்ம டெக்னாலஜியில் தே ஆர் ஸ்ட்ராங்கர் தென் த டீச்சர்ஸ். ஸோ பட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம நிறைய எளிமையாக சொல்லித்தர முடியும். ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டடாக நம்ம வரைய முடியாத ஒரு கிராஃபை கூட ஒரு நிமிஷத்தை நீங்கள் டெக்னாலஜி யூஸ் பண்ணி காமிச்சுடலாம். எல்லாமே கிடைக்கிறவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். கிடைக்காத குழந்தைங்களுக்கு ஒன்று கிடைக்க செய்யறதா ஒரு ஆசிரியர் இருந்து மற்ற ஆசிரியராக நான் வேறுபடுறேன். அந்த அளவுக்கு நான் பெண் குழந்தைகளுடைய முன்னேற்றத்தில் அதிகமான ஒத்துழைப்பு கொடுத்து உறுதுணையாக இருந்ததுனால தான் இன்னைக்கு இந்த அவார்டு எனக்கு கிடைச்சிருக்குது. புதுச்சேரியை சேர்ந்த தில்லையாடி வள்ளியம்மை அரசு மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் ராதாகிருஷ்ணனுக்கும் இந்த விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் 5ஆம் தேதி டெல்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆசிரியர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கிறார். தீபாவளி பண்டிகைக்கான ஆர்டர்கள் வர தொடங்கியுள்ளதால் திருப்பூரில் உள்ள உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்தியாவின் பின்னலாடை தலைநகரம் என அழைக்கப்படும் திருப்பூர் சர்வதேச சந்தையில் ஆயத்த ஆடை ஏற்றுமதியில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இங்கிலாந்து, அமெரிக்கா, ஐரோப்பிய யூனியன் ஆகியவை இதன் முக்கிய சந்தைகளாக உள்ளன. அமெரிக்காவின் அடுத்தடுத்த வரி விதிப்பு காரணங்களால் ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஏற்றுமதி தவிர திருப்பூரில் ஆண்டுக்கு 30,000 கோடி ரூபாய் அளவிற்கு உள்நாட்டு வர்த்தகமும் நடைபெறுகிறது. பருத்தி நூலிலை ஆடைகள், பின்னல் ஆடைகள் மற்றும் உள்ளாடைகள் நாடு முழுவதும் விற்பனைக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. இந்நிலையில் தீபாவளி பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் பண்டிகை கால ஆர்டர் மீதான வர்த்தக விசாரணை துவங்கியுள்ளதால் உற்பத்தியை துவங்க திருப்பூர் பின்னலாடை உற்பத்தியாளர்கள் முழுவீச்சில் தயாராகி வருகின்றனர். கடந்த தீபாவளி பண்டிகையின் போது நூல் விலையேற்றம் காரணமாக 1,200 கோடி ரூபாய் வரை மட்டுமே வர்த்தகம் நடைபெற்ற நிலையில் இந்த ஆண்டு 2,000 கோடி ரூபாய் வர்த்தகத்தை எட்டும் என உற்பத்தியாளர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். ஆர்டர்ஸ் வந்து இப்போதான் பிக்கப் ஆகுதுங்க. ஏன்னா இப்போ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓணம் ஆர்டர் வந்து இப்போ கிட்டத்தட்ட முடிகிற தருவாயில் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா தசரா ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. தீபாவளி ஆர்டர் எங்களை பொறுத்தளவுக்கு என்ன, நாங்கள் எல்லாருமே ரெடியாக ஸ்டாக் வச்சிருக்கிறதுனால டீலர்ஸ் எல்லாமே தீபாவளிக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்தால் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. எங்களுக்கு அடுத்த மாதம் மிட்ல இருந்து ஆர்டர் வரக்கு ஸ்டார்ட் ஆயிரும்னு அடுத்த மாதம் மிட்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிருங்க. ஒரு சில வட மாநிலங்களில் பின்னலாடை உற்பத்தி தொடங்கியுள்ள போதிலும் அவர்களால் குறிப்பிட்ட வடிவிலான ஆடைகளை மட்டுமே உற்பத்தி செய்ய முடியும். அதனால் திருப்பூருக்கு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது என தெரிவித்துள்ள உற்பத்தியாளர்கள் உள்நாட்டு உற்பத்திக்கு தமிழக அரசு துணை நிற்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாடு முழுவதும் நடந்த உடல் உறுப்பு திருட்டை விசாரிக்க ஐஜி தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான பொதுநல வழக்கு நீதிபதிகள் திரு எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் திரு அருள்முருகன் அமர்வு முன்பு நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது சிறுநீரகம் விற்பனை விவகாரத்தில் ஏன் இதுவரை குற்றவியல் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அப்போது இதற்கு பதிலளித்த அரசு தரப்பு வழக்கறிஞர், இதுபோன்ற வழக்குகளில் புகார் அளிக்கப்பட்டால் மட்டுமே குற்றவியல் வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என நீதிமன்ற உத்தரவு உள்ளது என்று வாதிட்டார். இதை கேட்ட நீதிபதிகள், இதில் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதால் உரிய வழிகாட்டுதல்களுடன் உடனடியாக வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்டனர். மேலும் இந்த வழக்கில் தென்மண்டல காவல்துறை தலைவர் திரு பிரேமானந்த் சின்ஹா தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து நீதிபதிகள் ஆணையிட்டனர். இக்குழு நடத்தும் விசாரணை உயர்நீதிமன்ற மதுரை கிளையால் நேரடியாக கண்காணிக்கப்படும் என்று கூறிய நீதிபதிகள் முதற்கட்ட விசாரணை அறிக்கையை அடுத்த மாதம் 24ஆம் தேதிக்குள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தனர். மீண்டும் முக்கிய செய்திகள். இந்தியாவுக்கு எவ்வளவு பொருளாதார நெருக்கடி தந்தாலும் விவசாயிகள் மற்றும் சிறு தொழில் துறையினரின் நலன்களை விட்டுக் கொடுக்க முடியாது என பிரதமர் மோடி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். டெல்லியில் பணியாளர் தேர்வு ஆணையத்தின் தேர்வர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தியதற்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் காலை உணவு திட்டம் செயல்படுத்துவது குறித்து கற்றறிந்து பஞ்சாபிலும் தொடங்குவதற்கான முயற்சியில் ஈடுபடுவோம் என்று அம்மாநில முதலமைச்சர் பகவந்த் மான் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.